திருத்தணி அருகே வேளஞ்சேரி ஏரி உபரிநீர் செல்லும் வழியில் சிமெண்ட் தடுப்பை உடைத்து ஏரி தண்ணீரை வீணாக்கிய மர்ம நபர்கள். உடனடி நடவடிக்கை எடுக்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகள். விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள வேளஞ்சேரி ஏரி 200 ஏக்கருக்கு மேல் பரப்பளவு கொண்டது. சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக இந்த ஏரியில் 80% தண்ணீர் முழுமையாக நிரம்பியுள்ளது. இந்த ஏரியை நம்பி இந்த 3 கிராம பகுதியைச் சார்ந்த விவசாயிகள் சுமார் 3000 ஏக்கர் விவசாய பயிர் செய்து வருகின்றனர். இப்படி விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய இந்த ஏரியில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய பகுதியில் ஏரி சிமெண்ட் தடுப்பை உடைத்ததனால் 6 மணி நேரமாக ஏரி உபரி நீர் கால்வாய் வழியாக வெளியேறி வருகிறது என்பது குறித்தும் உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகள் திருத்தணியில் உள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு போன் செய்தால் நேரில் சென்றாலும் அதிகாரிகள் இல்லாததால் தண்ணீர் வீணாகி போனது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுபோல் ஏரிகள் அதிகம் தண்ணீர் நிரம்பி உள்ள பகுதிகளில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுவதே இல்லை என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த ஏரி சிமெண்ட் தடுப்பை உடைத்து தண்ணீரை வீணாக்கிய மர்ம நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜா வேளஞ்சேரி கிராமம். இப்போ வேளஞ்சேரி கிராமம் சேர்ந்த ஏரிக்கரை கடவாசல் வச்சு எடுத்துக்கிறாங்க நைட்டில். அதனால் பாதிக்கப்படுறது விவசாயம் தான். 100 ஏக்கர் ஏரிங்க நைட்டோட நைட்டை போல் வச்சு போட்டுறாங்க. இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். விவசாயம் நாங்கள் பாதிக்கப்படுறோம். காலையில் அடைக்கலை, எதனாலன்னு தெரியல. தண்ணி நிறையா வீணாயிடுச்சு. அதிகாரிக்கு ஃபோன் போட்டு வச்சுன்னா கூட எடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கல. நீங்கள் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன்.